அண்ணி, ஏதாவது வேலை இருக்கா நான் செய்ய? தனுஸ்ரீ, நானும் பூமாரியும் போய் மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறோம். நீயும் விக்ரமும் போயிட்டு யாழ்னி கொடுக்க வேண்டிய ஸ்ரீ சாமான்லாம் வந்து லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், அதை கடையில் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்க அண்ணி. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்களா? நம்மளும் அந்த தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போனா அவங்க 2 பேரை கட் பண்ணிட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பணும். விக்ரம், இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்ட அடுத்து கல்யாணத்தை நிறுத்த உனக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ இந்த சாக்கை வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் யாழ்னியை பார்த்து இல்லாத போலாததெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை இங்கேயோட இப்பயே ஸ்டாப் பண்ணுறோம். அக்கா, நீங்கள் 2 பேரும் சாமானுக்கு போங்க. நானும் தனுஸ்ரீயும் மாப்பிள்ளை வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளையும் பார்த்தா மாதிரி இருக்கும், மாப்பிள்ளை வீட்டையும் பார்த்தா மாதிரி இருக்கும்ல. நாங்களே இது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதில்ல. என்ன பூமாரி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டை பார்க்காமலே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டீங்களா? ஆமா தனுஸ்ரீ, எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்டாங்களா, அதனால அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. அதுக்கு தான் இப்போ போய் பத்திரிக்கையும் வச்ச மாதிரி இருக்கும், அப்படியே மாப்பிள்ளை வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அக்கா, நீங்களாவது மாப்பிள்ளை வீட்டை தான் பார்க்கல, நாங்கள் 2 பேரும் மாப்பிள்ளையவே பார்க்கல. நாங்கள் போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரையும் மாப்பிள்ளை வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா நீ, எனக்கும் வந்ததுலேருந்து மாப்பிள்ளையை பார்க்கணும் போலே இருக்கு. சரி சரி, அப்போ நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரோம். நான் போட்ட பிளானு சக்ஸஸ். சரிக்கா, அப்போ நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்துடுறோம். ஏங்க, இந்த கோயிலுக்கு நான் போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. ஆஹா, மீன் வலையில வந்து மாட்டுதே, இவளை எப்படிடா கழட்டி விடுறதுன்னு நினைச்சேன். இவளே நமக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டா. இந்த பிளானை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியா தனுஸ்ரீ? இந்த கோயிலுக்கு போய் நீ ரொம்ப வருஷம் ஆகுதா? சரி சரி, கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டேன். நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு டக்குன்னு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க, என்ன மட்டும் போக சொல்றீங்க? நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்தே போவோம். 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா போய் நம்ம மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். தனுஸ்ரீ, நீ போய் சாமி கும்பிடு, நான் போய் கல்யாண வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை கொடுத்த மாதிரியாவும் மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நீ சாமி கும்பிட கோயிலில் பாரு, ஃபுல்லாக ஜனம் அதிகமாக இருக்காங்க. உனக்கு அந்த வேலை ஆகும், எனக்கு இந்த வேலை ஆகும். 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். நீ அங்கே போய் இங்கே திரும்ப அங்கே போனோம்னா லேட் ஆகிடும். அப்பனா வாங்க, நம்ம போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் வேணா கோயிலுக்கு போய்க்கலாம். என்ன இவன் என்ன சொன்னாலும் பேச்சை கேட்காம நொய் நொய் பண்ணிட்டு இருக்கா. இரு இப்போ நான் சொல்ற பிளானுக்கு அவளே உழுந்துச்சுன்னு கோயில் உள்ள ஓட போறான். என்ன தனுஸ்ரீ இப்படிலாம் சொல்ற? யார்கிட்ட வேணாலும் வேணுதலை நிறுத்தலாம், சாமி கிட்ட நிறுத்தலாமா? சாமி வாசல்ல நின்றுட்டு நான் இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நீயே தான் சொன்ன. அப்பனா சாமி தானே முக்கியம். நீ போய் சாமி வேலையை பாரு, நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி சரி, அப்ப நான் கோயிலுக்கே போயிட்டு வரேன். நீங்க போய் மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க. அப்பாடா, இப்போதான் நம்ம வழிக்கு வந்தா. சரி சரி, நம்ம வேலையை நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். சரி தனுஸ்ரீ, பார்த்து போயிட்டு வா. கோயிலில் வேற ஜனமா இருக்கா, கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு.